தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு புதுச்சேரியோட எலெக்ஷன் ஆல்மோஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதை பத்தியும் நேற்று நடந்த தூத்துக்குடியில பிரச்சாரத்தை பத்தியும் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நான் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்கள்கிட்ட வந்து இந்த வீடியோ சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏப்ரல் 23 காலையில சும்மா பக்காவா ரெடி ஆயிட்டு வீட்டுல இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உங்க ஓட்டர் ஐடி கார்டு கையில எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சது உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, புதுச்சேரி எலெக்ஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கிற இந்த டைம்ல எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டர் ஐடி ஓட்டர் வந்து பெர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 86% மேல. போன வருஷம் 2021 அதாவது 21% வந்து ஓட் போல் ஆயிருக்கு. இந்த வருஷம் வந்து 5% கூட. இது வந்து ஒரு நல்ல மாற்றம். இதுதான் வந்து ஒரு நல்ல மாற்றத்துக்கான ஒரு நல்ல அறிகுறின்னு சொல்லலாம். சரிங்களா? 81% எங்க இருக்காங்க, 86%. ஸோ மொத்த வாக்காளர்கள் 15 லட்சம் 16 லட்சம் பேர்ல இதுல 5%ங்கிறது குறைந்தது ஒரு 1 லட்சம் பேரு 2 லட்சம் பேர் வந்து எக்ஸ்ட்ரா ஓட்டு போடுறதுக்காக இவங்க வந்து மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். நல்ல ஜனநாயகத்துக்கு இது ஒரு நல்ல அறிகுறி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரிசல்ட் அன்னைக்கு பார்ப்போம், யார் ஜெயிப்பா, யார் வந்து தோப்பாங்க, யார் வந்து டெபாசிட் வாங்குவாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து முதல் முறையா அங்கே களமிறங்குறது அப்படின்னால கொஞ்சம் அங்கே வந்து ஹைப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து ஜெயிக்குமா, ஜெயிக்காதா, டெபாசிட் வாங்குமா அப்படிங்கிறத பத்தி தான் டெபாசிட் வாங்குமா அப்படிங்கிறத நம்ம ரிசல்ட் வரப்போ இதை பத்தி பேசலாம். இப்போ வாங்க நம்ம வந்து தூத்துக்குடியில நடந்ததை பத்தி பேசலாம். ஆக்சுவலா ஒரு பிரசாரத்துக்கு பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு மாநாடு நடத்தினா யாரும் பர்மிஷன் கொடுப்பா? சும்மா பர்மிஷன் கொடுக்கலன்னு சொன்னா எப்படி கொடுப்பா? பிரச்சாரத்துக்கு தானே வாங்கினீங்க. பிரச்சாரம் எப்படி பண்றது தெரியுமா? எங்க ஸ்டாலின் சார் வந்து பிரச்சாரம் பண்றாரு பாருங்க. போறாரு, ரோட்ல ஒரு பயலும் இருக்க மாட்டீங்கன்னா, காரு சும்மா போகுது, சும்மா வருது. அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இத்தனை வருஷம் வரைக்கும் ரோட் ஷோ. சரிங்களா? நீங்க பாட்டுக்கு ரோட் ஷோன்னு சொல்றீங்க, ஆனா ஒரு மாநாடே நடத்துறீங்க. இதெல்லாம் இப்படியெல்லாம் வந்து எப்படி பர்மிஷன் கொடுப்பாங்க? இதுல நீங்க பர்மிஷன் கொடுக்குற நேரம் பிரச்சனை பேர கேட்கறீங்க. நீங்க வந்து இப்பவே வந்து மாநாடு நடத்துறதுக்கு பிரச்சாரம் சொல்லி நீங்க வாங்குறீங்கன்னா, பொய் சொல்லி நீங்க பர்மிஷன் வாங்குறீங்கன்னா, நீங்க இதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஜெயிச்சு வந்தா நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சும்மா கேட்டு பார்த்தேன். ஏன்னா மக்களுடைய எழுச்சி நல்லா இருக்கு அப்படிங்கறதான் எனக்கு காமிக்குது. இதுல வந்து இப்போ வந்து ஒரு சில பேருக்கு எல்லாம் நேற்றுல இருந்து ஒரே வைத்தறிச்சல். அது எந்த கேங்கு பாத்தீங்கன்னா 2% கேங்கு. 2% கேங்க்ல யாரு? நம்ம சாட்டை சீமான். ஒரே வைத்தறிச்சல். என்ன கூட்டம் இது? தூத்துக்குடி மக்கள் இப்படி வர வைக்கிறாங்களே. தூத்துக்குடி சைடு எல்லாம், சவுத் சைடு எல்லாம் வந்து ஜாதிக்காக ஓட்டு போடுறவங்களும், ஆளை பார்த்து ஓட்டு போடுறவங்களும், காசு கொடுத்து ஓட்டு போடுறவங்களும் இருக்கிற அந்த ஏரியாவுல விஜய் வந்து எல்லாத்தையும் நோக்கிட்டாரு. விஜய்ங்கிற ஒரு ஆளு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே இத்தனை பேர் கூடியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம். ஏன்னா ஜாதிக்காக கூடல, மதத்துக்காக கூடல, காசுக்காக கூடல, காசு கொடுத்து கூடல, இதெல்லாம் கண்ணெளிச்சே வருது. இப்போ பாத்தீங்கன்னா எப்படி வீடியோ போட்டுட்டு இருக்காங்கன்னா, தாவிக்கா கூட்டத்துக்கு வந்து வண்டி ஆள் கொண்டுட்டு வர்றாங்க. வீடியோ போட்டிருக்கான். அந்த வண்டி ஃப்ரெண்ட்ல எழுதி இருக்குது கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி. கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு ஆள் ரெடி பண்ணியிருக்காங்க. பிரச்சாரத்துக்கு ஆள் ரெடி பண்றாங்கன்னு சொல்லி அவதூறு பரப்பிக்கிருக்காங்க. இந்த 2% பேருக்கு வந்து ஒரே வைத்தறிச்சல். ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால. என்னென்னமோ அவதூறு பத்தி பார்த்தாங்க. விஜய் வந்து ஓடுகாலி, எப்படி எல்லாம் பேசுனீங்க. எப்பா நாம் தமிழ் கட்சிக்காரங்களா, என்னடா பேசுனீங்க? ஓடுகாலி, பொண்டாட்டி எப்படிட்டு வந்துட்டேன், அப்படிலாம் தலைவனா, வேற என்னென்னமோ சொல்லிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் சொல்றாங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து ஒரு மக்கள் பொருட்டாவே இருக்கல அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நேற்று நடந்த தூத்துக்குடி பிரச்சாரம். ஆக்சுவலா தூத்துக்குடியில பிரச்சாரம் பண்ணல, ரோட் ஷோ மட்டும் தான் பண்ணாரு. தூத்துக்குடியில 3 மணி அளவில் வந்து பிரச்சாரம் பண்றதுதான் பிளான். பட் பிரச்சாரம் பண்றதுக்கான சூழல் இல்லை. ஏன்னா அவர் நின்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாருன்னா இன்னும் கூட்டம் சேரும் அப்படிங்கிறதால பிரச்சாரத்தை தவிர்த்துட்டு அவர் பாட்டு நேரம் போயிட்டாரு. இருந்தாலும் இன்னைக்கு கடலூர்ல பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்தனால அது வந்து கேன்சல் ஆயிருக்கு. தமிழக வெற்றி கழகத்துல இருந்தே கேன்சல் ஆயிருக்கு. எல்லா பக்கத்துலயும் பர்மிஷன் கொடுத்தாச்சு. ஆனா நம்ம சைட்ல இருந்து கேன்சல் ஆயிருக்கு. ஏன்னா இன்னைக்கு புதுச்சேரியில வந்து ஆக்ஷன் வேணாம். நாளைக்கு புதுக்கோட்டையும் காரைக்குடி சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டைங்கிறது எங்க ஊரு, நாளைக்கு என்ன பண்ண போற காத்திருக்காங்க என்னன்னு தெரியல. சோ ஒரு மித் இருக்குது. அதாவது விஜய்க்கு வந்து சிட்டி சைட்லாம் வந்து ஆதரவு அதிகம், கிராமத்து சைடு அந்த சைட்ல வந்து ஆதரவு இல்லை அப்படிங்கிற மித் இருக்கு. நான் எங்க ஊர்ல வந்து சில வீட்டுல எல்லாம் வந்து விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லப்பா எங்க ஓட்டு விஜய்க்கு தான். அதாவது எப்படின்னா அவங்களுக்கு வந்து இது தெரியல, எது யாரு நிக்கிறாங்க, யாரு வேட்பாளர் நிக்கிறாங்கன்னு தெரியல. அவங்களோட ஒரே பேர் விஜய். அதாவது 1967 அந்த எம்ஜிஆர் இருந்த காலத்துல யாரு வேட்பாளர் எல்லாம் எங்களுக்கு எதுவுமே முக்கியம் இல்லப்பா, எங்களுக்கு அந்த ஒரே பேஸ்
ஓகேவா? சோ அந்த எம்ஜிஆர்ங்கிற ஒரே ஒரு பேஸுக்காக யார் ஓட்டு போட்டாங்களோ அதே காலம் இப்ப திரும்பி வருது. எங்களுக்கு யார் நிக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல. அவர் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா நாங்க விஜய் நம்பி போறோம். எங்களுக்கு விஜய் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. சோ இதுக்குதான் வந்து அவர் அடிக்கடி சொல்றது என்னன்னா, இது வந்து 50 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற தேர்தல். இது 50 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற தேர்தல் அடிக்கடி ஒவ்வொரு தடவை சொல்றாரு. அப்புறம் ஸ்பீச்சுங்க கொளுத்திட்டார். கொளுத்தி ஆக்சுவலா நான்லாம் வந்து மாநாடு ஃபர்ஸ்ட் மாநாடுல போய் விக்ரவாண்டியில போய் உட்கார்ந்திருந்தப்போ ஃபயர் ஸ்பீச் அந்த மாதிரி ஸ்பீச் வந்து படத்துல அவர் நடிச்சிருக்காரு. ஆனா நேர்ல எந்த இடத்துலயும் பேசினதுல ரொம்ப அமைதியா சாதுவா ஒரு பட்டி பாம்பா கூட இருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் போய் அந்த விக்ரவாண்டி மாநாடுல போய் உட்கார்ந்து அந்த மாதிரி பேச்சு கேட்டு போய் எனக்குலாம் அப்படியே கைகளெல்லாம் எப்படி புல் எரிக்குதுங்க. புல் அரிச்சு அப்படியே அசந்து போனேன். அந்த இதுக்கப்புறம் அவர் வந்து சாஃப்ட் டச்சாவே எல்லாரையும் டீசன்ட் பாலிடிக்ஸ் மட்டுமே தான் பண்ணிட்டு இருந்தாரு. நேற்று பேசுனது ஸ்பீச் எல்லாருக்கும் அடி போட்ட நில அடி வா ஊழல் அடி, அதுக்கப்புறம் அந்த நேர் அடி, நேருக்கு ஒரே அடி, அப்புறம் வந்து எல்லாருக்குமே அடிங்க. எல்லா பிரச்சனையுமே அவரு எடுத்து பேசிட்டாரு. சோ இதே மாதிரி போற இடத்துல எல்லாம் அடி அடின்னு அடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, விஜயோட கிராப் இங்க இருக்கிறது இங்க போயிடும். எதிர்கட்சி தலைவராக வாய்ப்பு இருக்குது. முதலமைச்சர் ஆவாரு அப்படிங்கிறது எனக்குமே நம்பிக்கை இல்லை. ஏன்னா முழு மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியாது. சோ முன்னாடி இருந்ததை விட முன்னாடி இப்போ போன வருஷம் வந்து 2021 81% வந்து ஓட் போல் ஆயிருக்கு. இந்த வருஷம் வந்து புதுச்சேரியில 86% மேல போயிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். அப்படிங்கும் போது ஒரு 30% வந்து சேஞ்ச் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இளைஞர்கள் வந்து முழுசா அரசியல் பக்கம் குடிச்சதுனால. ஓகேங்களா? இன்னைக்கு கேரளாவோட என்ன எலெக்ஷன் நடக்குது யாருக்கா தெரியுமா? தெரியாது. தமிழ்நாட்டுல நடக்கிறது வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து என்ன நடக்குது அடுத்து என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாக்குறதுக்கான ஒரே ஒரே காரணம் விஜய் தான். ஏன் அப்படின்னா மொத்த யங்ஸ்டருமே வந்து அரசியலுக்குள்ள விழுந்துட்டாங்க. சோ அந்த அரசியலுக்குள்ள விழுந்த அந்த ஒரே காரணத்துக்காக தான் வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பீச் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாரு. வெளியே வரும்போது தெரியுமே நம்ம பசங்க நல்ல வேலையை வந்து போய் வண்டி மேல ஏறி குடிக்கிற அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருந்துச்சு. ஆனா தூத்துக்குடியில வந்து இந்த அளவுக்கு கூட்டம் வருகிறது யாருமே நினைச்சு பார்க்கல. அவரே வந்து பாசா போகும்போது வந்து கண்டன கலைஞர் சபைக்கு அவர் கூட்டத்தை பார்க்குது. சோ அவர் தான் சொல்றாரு இல்லைங்க, அவங்க அழுதாங்கன்னா எனக்கு அழுவு வரும், அவங்க சிரிச்சாங்கன்னா நான் சிரிச்சுன்னா அவங்களுக்கு சிரிப்பு வரும். இந்த எமோஷன்ங்கிறது வந்து இப்போ இது வரைக்கும் ஆண்ட கட்சியாவோ இல்ல இருக்கிற ஆண்ட கட்சினாலோ இது ஆடவே முடியாத ஒரு கட்சினாலேயோ இதை வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு வீட்டுல வந்து ஒவ்வொரு ஆளா ஒரு அண்ணனா தம்பியா ஒரு ஒரு மகனா பார்த்துட்டு இருக்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு எமோஷன். சோ எமோஷன்ஸை வின் பண்ண தலைவர்கள் தமிழ்நாட்டுல வந்து தோத்ததா சரித்திரமே கிடையாது. சோ நீங்க நம்பலனாலும் அடுத்த எம்ஜிஆர் விஜய் தான். ஓகேங்களா? சோ எம்ஜிஆர்ங்கிறது அவர் வந்து தமிழர் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. அவர் தமிழர் இல்லை. தமிழர் இல்லாதவர்களுக்கே வந்து தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு அன்பை கொடுத்தாங்க. எத்தனை வருஷம் அந்த ஒரு ஆள் நடந்த அதிமுகங்கிற ஒரு கட்சியே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு தமிழருக்கு தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு மண்ணின் மைந்தனுக்கு இவ்வளவு பெரிய அன்பும் ஆதரவும் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அவரோட ஒரு ஃபேன் ஆகிருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகேங்களா? சோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கு போகும்போது தொண்டர்களை நம்ம தான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா வந்து நேற்று பாத்தீங்கன்னா நியூஸ்ல போடுறாங்க இன்னையோட 5:30 நடந்துச்சு 6:30 நடந்துச்சு அப்படின்னு. ஒரு ஆளோட உயிர் போனாலும் அவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட ரிலேட்டிவ் இருக்காங்க, அவங்களுக்கு நெருக்கமானவங்க இருக்காங்க. ஒரு உயிரிங்கிறது எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஈடுகட்ட முடியாத ஒரு உயிர். ஸோ உங்களோட சேஃப்டி தான் முக்கியம். அதோட சேர்த்து அவருடைய பேர் முக்கியம். ஏன்னா எல்லாத்தையும் விட்டு வந்திருக்காரு. ஸோ நமக்காக தான் வந்திருக்காரு. அவரோட பேரை நம்ம காப்பாற்றணும். உங்களோட ஆர்வம் எல்லாமே புரியுது. பட் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஸோ அடுத்த புதுக்கோட்டையிலையும் காரைக்குடியிலையும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க பசங்களா. நல்லா நம்ம அண்ணன் வரவேற்குங்க. பாருங்க தூத்துக்குடியில மிரட்டிட்டாங்க. அதை விட பயங்கரமா நம்ம சைட்ல மிரட்டணும். ஏன்னா விஜய் செய்வது அதிகமா இருக்கிறது புதுக்கோட்டை அந்த அந்த சைடு தான் அப்படிங்கிறது அப்பையில இருந்து ஒரு பேர் இருக்குது. ஸோ பயங்கரமா மிரட்டி விட்டுருங்க. நம்ம யாரும் பண்ணிப்போம். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.